டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல அனிருத் இசையில சீமான், பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி மற்றும் கௌரி கிஷன் நடிப்பில் வெளியாயிருக்க படம் தான் எல்ஐகே என்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லயே இல்லையா சார்? எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப் மூலமா, அதாவது லைக் அப்படிங்கிற ஒரு ஆப், எல்ஐகே அப்படிங்கிறத லைக்னு சொல்றாங்க. அந்த லைக் அப்படிங்கிற ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தவங்க, அதாவது எதிர்காலத்தில் 2020 ஒரு மனிதனோட முழு செயல்பாட்டையுமே அதுதான் நிர்ணயிக்குது. நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும். லைக் இப்போ வந்து அலெக்சா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அலெக்சா மற்றும் சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படியாப்பட்ட ஒரு ஏஐ டூலாக இருக்கிறதா லைக் அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த ஆப்பை வந்து யார் நிறுவனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா. ஸோ எஸ்ஜே சூர்யா லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நிறுவுறாரு. அந்த ஆப் வந்து மக்கள்கிட்ட நாட்கள் போக போக அதிக அளவில் யூஸ் செய்யப்படுது. அந்த ஒரு ஆப் வந்து மனிதரோட எல்லா வித முடிவுகளையுமே தீர்மானிக்குது. அதாவது நீங்கள் யாரை லவ் பண்ணணும், யாரை லவ் பண்ணக்கூடாது, உங்களோட சுச்சுவேஷன் இப்போ இப்படி இருக்கா, அப்போ நீங்கள் இதை பண்ணுங்கள், இந்த பாட்டு கேளுங்க, இதை சமைச்சு சாப்பிடுங்க, இத்தனை மணிக்கு எந்திரிங்க, இந்த ரீல்ஸ் போடுங்க, உங்களோட ரியாக்ஷன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மனிதனோட முழுக்க முழுக்க அனைத்து முடிவுகளையுமே ஒரு ஆப் சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் 2040 இருக்குது. அந்த ஒரு ஜென்ரேஷனில் தான் இந்த படத்தோட ஹீரோயினான கிருத்தி ஷெட்டி அடங்குறாங்க. அப்போ கிருத்தி ஷெட்டி அவங்களோட உணர்வுகளை முழுக்க முழுக்க ஆப் மூலமாக நம்புற அவங்க ஒரு பக்கம். அதே நேரம் இந்த ஒரு ஆப் மூலமா ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு, அதனால ஃபோனு, டெக்னாலஜி, ஆப் அப்படிங்கிற எதுவுமே வேணாம், முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க டெக்னாலஜியை புறக்கணிக்கிற சீமானும், அவருக்கு பயனா நடிச்சிருக்க பிரதீப் ரங்கநாதனும் அவர் ஒரு பக்கம். இப்படி டெக்னாலஜியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுக்கிற ஒரு டீமும், அதாவது பிரதீப் ரங்கநாதனும், முழுக்க முழுக்க டெக்னாலஜியில் வாழக்கூடிய கிருத்தி ஷெட்டி எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி சேர்றாங்க, இவங்களுக்குள்ள வந்து பிரிவு எப்படி ஏற்படுது, இதுக்கு நடுவில் எப்படி எனக்கென யாரும் இல்லையே பாட்டு எங்கே வருது, தீமா தீமா பாட்டு எப்படி வருது, இதோட முடிவு எங்கே இருக்குது, எதிர்காலம் அப்படிங்கிறது ஏஐ நம்பி தான் இருக்குமா இல்லையா, இல்லை ஏஐ அப்படிங்கிறது என்ன மாதிரியான முடிவுகளை கொடுக்கும். அதாவது நிறைய பேர் சொன்னாங்க ஏஐ அப்படிங்கிறது மனிதருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு. அது உண்மையாகவே ஆபத்து தானே இல்லையா? ஏஐ வந்து எப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மனிதனோட லவ்வை டிசைட் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு எமோஷன் கலந்த காமெடி இருக்கக்கூடிய ஒரு லவ் ட்ராமா தான் இந்த எல்ஐகே. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். சச் எ லாங் ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். என்னடா மூச்சே விடாமல் ஒன்லைன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். இதுதான் இந்த படத்தோட ஃபுல் லென்த். ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்பாய்லர்னு கூட சொல்ல முடியாது. இந்த படத்தோட ட்ரைலர்லேயே எல்லாத்தையும் ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ஓப்பனிங் ஸ்க்ரீனில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2040 அப்படிங்கிற ஒரு கார்டு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே நேரம் ரொம்ப ஃபேண்டஸியான கிராஃபிக்ஸும் உள்ளே இருக்குது. அதனால் இந்த படத்தை வந்து நம்ம கிராஃபிக்ஸ், அனிமேஷன் அப்படி இருக்கணும், விஎஃப்எக்ஸ் இப்படி இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்க்கவே தேவையில்லை. அந்த படத்துக்கு அதுக்கு என்ன தேவையோ, ஒரு பில்டிங்க்கோ இல்லைனா அவங்க காட்டுற சென்னைக்கு என்ன தேவையோ அது வந்து அப்படியே ஆப்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அனிமேஷனோடு இருக்கிற சென்னை, வளர்ந்த சென்னை, அதாவது ரொம்ப டெக்னாலஜியாக அதே நேரம் டிரான்ஸ்போர்ட்டாக வளர்ந்த ஒரு சென்னை. நம்ம சொல்லுவோம்ல கைக்குள்ள உலகம் அப்படின்னுவோம்ல, அது மாதிரி வந்து ஒரு ரிங், அந்த ரிங்குக்குள்ளே தான் அனைத்து உலகமே இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணால் அதில் வரக்கூடிய விஷுவல் இது நம்ம எங்கே பார்த்துருவோம் அப்படின்னா, நம்ம வந்து அவெஞ்சர்ஸோட இன்ஃபினிட்டி வார் அது மாதிரியான விஷயங்களை பார்த்துருவோம். வக்காண்டாவில் இருக்கவங்க கையில் ஒரு இது மாதிரி ஒரு பேண்டு போட்டிருப்பாங்க, அது அப்படியே உருண்டு வந்து இந்த இடத்துல விழுந்து அது மூலமாக ஒரு விஷுவல் வரும். அயன்மேனோட கையில் வரும்ல, ஸோ அது மாதிரியான விஷுவல்ஸ் வருது. அது வந்து ஒரு ஸ்மார்ட் ரிங் மாதிரி இருக்குது. அந்த ஒரு ரிங்கில் வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்குது. அந்த ரிங்கை வந்து ஒரு கட்டத்தில் பிரதீப் ரங்கநாதன் டெக்னாலஜியை வேணான் இருக்கவர் இங்கே தீமா என்கிற நம்ம கிருத்தி ஷெட்டிக்காக மாறுறாரு. அதுக்குள்ளே அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த குட்டி கலாட்டாஸ் தான் இந்த படத்தோட ட்ராவலாகவும் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு பக்கம் இந்த அனிமேஷனாக இருக்கட்டும், இந்த எல்ஐகே அப்படிங்கிற ஒரு ஆப்பாக இருக்கட்டும், அதுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், எதுக்கு சீமானும் பிரதீப்பும் இந்த படத்தில் வந்து ஃபோனு அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜிலாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்த விதம், இது எல்லாமே படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா எடுத்துகிட்டு போகுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட லவ் டுடே, கோமாளி, டியூடு, டிராகன் இது எல்லாத்துக்குமே பிரதீப் ரங்கநாதனோட ஃபேவரிசமான ஒரு படத்தால் ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அப்படியே ஒரு இன்டர்வல் பிளாக் வருது. இது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவனோட படங்கள்ல எப்போதுமே வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அந்த ஒரு கார்டு வராது. அதாவது மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், இது மாதிரி கார்டெல்லாம் வராதுல, அதே மாதிரி இந்த படங்கள்லையும் அந்த மாதிரியான கார்டுகள் எதுவுமே வரல. அங்கங்கே சில கிளாமரான விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் கௌரி கிஷன் நடித்த ரோல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தில் நிறைய இடங்களில் கிளாமர் ரோல் பண்ணியிருக்காங்க. கௌரி கிஷன் அது 96 ஜானுவாதுன்னு சொல்லி நம்ம நெஞ்சே கழட்டி வைக்கிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது, எல்லாத்துக்கும் ஆப்பே நம்பிட்டு இருக்கேமா, ஆப் தான் வாழ்க்கையை நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி பல பேர் கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த படத்துக்கு மேலும் கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். விக்னேஷ் சிவன் கொஞ்சம் ஃபேண்டஸியாக யோசிச்சிருக்காரு, ஃபேண்டஸியாக எடுத்து முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைட், அந்த படம் ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருப்போம், அதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபைட். அந்த ஃபைட் அவர் வந்து கிளைமேக்ஸில் போடுறாரு. போர் அடிக்குது, இல்லைனா என்னடா அது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முடியல. அந்த ஃபைட் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு கருத்தை சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் படம் ஆரம்பத்துலேருந்து படம் வந்து இன்டர்வல் அதுக்கப்புறம் முடிகிற விதம் சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லணும். முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம்.
சீமானை வந்து ரொம்ப இறங்கி அவரை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிரிஞ்சு அடிச்சிருக்கும். இந்த மாடர்ன் சொசைட்டில எதுக்கு அவர் வந்து தமிழையும், அவங்களோட மரபையும், எதுக்கு வந்து இயற்கையும், எதுக்கு வந்து டெக்னாலஜி வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான சீக்வென்சஸ்லாம் இருக்குல்ல. ஸோ சீமான அளவா வச்சது அளவா இருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் பையனுக்குமான சென்டிமெண்ட்ல கொஞ்சம் லேக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவரோட எல்லா படங்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர் அந்த படத்துல குடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அவர் ஒரு படத்துக்கும் அவரோட ஒரு ஆட்டிட்யூட மாத்துவார். லாஸ்ட்டா வந்த டியூட்ல கூட ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆட்டிட்யூட் வச்சிருப்பாரு. இதுல அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஹம்பிளா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் அப்படின்னு அந்த படத்துல ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. நீங்க மத்த படங்கள பார்த்த பிரதீப் ரங்கநாதன இதுல பார்க்க முடியாது. கிருத்தி ஷெட்டி இந்த படத்துல ஒரு மாடர்ன் கேர்லா எல்லாத்துக்குமே டெக்னாலஜியா அணுகக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ஸ்பீக்கிங், ஒருத்தவங்களோட எமோஷனை வந்து எப்படி எடுத்துட்டு போறதுங்கிற மாதிரியான விஷயங்களை கிருத்தி ஷெட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அதே நேரம் அவங்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்க மாளவிகா, அவங்களோட கேரக்டருமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் கௌரி கிஷன் கொஞ்சம் அன்வான்டடா இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ், அதாவது ஒரு சிமிலர் கேரக்டர்ஸ் இருந்தது. அவங்கள வந்து எதுக்கு வச்சாங்க, அவங்க முன்னால என்ன ஃபில்லர் அப்படிங்கிறது தெரியாம ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்றோம்ல. இதுக்கு விட மிக முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட இசை. இந்த படத்துக்கு பிரதீப் ஹீரோ, அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனோட படம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இந்த படம் வந்து அனிருத்தோட படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அனிருத்தோட இசை இந்த படத்துல நூக்கன் கார்னர் எல்லா இடத்துலயும் போட்டு தெறிக்க விட்டுருக்காரு, சிதற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் எனக்கென யாரும் இல்லையெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பின்னாடி போறோம். ஐயய்யோ! எனக்கென யாரும் இல்லையேவா? நாங்கலாம் 90ஸ் கிட்டா அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபீலிங் வந்து 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எப்புட்றா அது சலிக்காம இருக்குன்ற ஒரு டேஸ்ட்ட, ஒரு ஃப்ளேவர திரும்ப இங்க குடுத்துருக்காரு அனிருத். ஸோ இதெல்லாம் அந்த படத்துக்கு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் அந்த படத்துல நெகட்டிவ் அப்படிங்கிறத வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி என்ன பெட்டரா மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லணும். இது பாசிட்டிவ்ல தான் வரும். இருந்தாலும் நெகட்டிவ்ல சொல்றேன். என்ன அப்படின்னா, படத்துல இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாவே ஒரு 30 பேருக்குள்ள தான் டிராவலே ஆகுது. பிரதீப், சீமான், அதுக்கப்புறமா வந்து கௌரி கிஷன், அவரோட ஃப்ரெண்டு ஷா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிருத்தி ஷெட்டி, அவங்க அம்மா, யோகி பாபு. சொல்லப்போனா அதில அந்த அப்புறம் இவங்க கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் சொல்லி ஒரு 30 பேருக்குள்ள தான் அந்த படம் டிராவலே ஆகுது. பறந்து விரிஞ்ச டெக்னாலஜி வளர்ந்த ஒரு சென்னைய ஒரு உலகத்த நீங்க காட்டுறப்போ, பயங்கரமான விஷுவல் வைடான பார்வைகள் இருக்கும். அந்த வைடான பார்வை இந்த படத்துல மிஸ் ஆனது கொஞ்சம் ஏமாற்றம். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அடையாளம் மட்டும் அதிகமா காமிச்சாங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் தெரியல. இது இல்லாம செம்மொழி பூங்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெக்னாலஜிக்கலா காமிக்கிறாங்க. ஆனா செம்மொழி பூங்காவோட பேக்ட்ராப் காமிக்கிறப்ப, இப்ப இருக்கிற விஷுவல் எடுத்தாங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா படத்தோட லேக் அப்படின்ற ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல போட்டு லேக ரொம்ப இழுத்து, கொஞ்சம் கருத்த அளவுக்கு அதிகமா திணிச்சுட்டாங்களோ! அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் இருந்து. பிரதீப் வந்து எப்போதுமே ஒரு படம் பண்றப்போ, ஃபேமிலிக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ, லவ்வர்ஸ்க்கோ எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்லுவார். அதே மாரி இந்த படங்களையும் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா விக்னேஷ் சிவனோட ரைட்டிங்ல கொஞ்சம் அதிகமான கருத்துக்களா இருந்தது. கொஞ்சம் நமக்கு லேகான ஃபீலிங்கா இருந்தது. எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல அவர் குடுத்த கேரக்டர எப்பவுமே நெயில் பண்ணுவாரு. ஆனா இதுல செகண்ட் ஹாஃப்ல இருந்த எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் வில்லனிசத்த குறைச்ச, ஏன்னா நம்ம லாஸ்ட்டா பார்த்த வில்லனான எஸ்ஜே சூர்யாவ இந்த படத்துல பார்க்க முடியாது. கொஞ்சம் இந்த படத்துக்கு வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படிங்கிற ஒரு மாரி இருந்தது. இருந்தாலும் எல்லைக்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வரும், வரும், வரும் அப்படின்னு நினைச்சு கடைசியா வந்த ஒரு படம். அதனால எதிர்பார்ப்பே நம்மளுக்கு வந்து இது மாதிரியான ஃபீல குடுத்ததோ அப்படிங்கிற மாரியும் தோணுச்சு. ஓவராலா பார்த்தா எல்லைக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸும் 90ஸ் கிட் வந்து இந்த டைம் டிராவல் பண்ணி போறது, 2040ல வந்து இப்படி தான் உலகம் இருக்கும்னு சொல்லி நெறைய இடங்கள்ல டீ கடையெல்லாம் பேசிட்டு இருப்போம்ல. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் கதையா வந்து அது விசுவலைஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை இந்த படம் வந்து குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனிருத் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் இல்லன்னா ஓவராலா அந்த படத்த தூக்கி நிப்பாட்டியிருக்கான்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ஃபீலும் இந்த படத்துல இருக்கு. எல்லைக்கே போய் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. உங்களுக்கு எல்லைக்கே எப்படியாப்பட்ட ஃபீல் குடுத்தது? எல்லைக்கே உங்களோட பார்வையில எப்படி இருந்தது? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.